இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது பில்டிங் புதுசாக கட்டுங்க. இது அதுக்கு மேலே ஆடிட்டோரியம். அப்போ ஆடிட்டோரியமுக்கு லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த பக்கத்தில் ஒரு 12 அடி வெளியே எடுத்து ஸ்டேஜ் ஒன்று அடித்தோம். ஆடிட்டோரியத்துக்கு ஸ்டேஜ் வேணுமென்றதுனால இது ஒரு ஸ்டேஜ் அடித்தோம். அப்போ இதுக்கு மேலே ஸ்டேஜ் அடிக்கவும் கீழ்த்துண்டு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சிங்கள கிளாஸ், தமிழ் பாடம், சிங்கள பாடம், கம்ப்யூட்டர் பாடம். அப்போ இந்த மேலே ஆடிட்டோரியம் அடித்ததுக்கு கீழே இந்த துண்டு வருது. இதை இஸ்லாமிக் லைப்ரரி, இந்த பிள்ளைகளுக்கு மதரசால லைப்ரரி இல்லைன்றதுனால இந்த துண்டை லைப்ரரியாக கட்டுறதுக்கு சுமாராக இதுக்கு கல் தேவைப்படுது. கொஞ்சம் கல் இன்ஷா அல்லாஹ் எனக்கு கூட எங்களுக்கு இது முட்டு கொடுத்த கல் கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கல் இருந்துச்சுண்டா இதையும் அப்படியே இதோட நிலையெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி எடுத்து தான் இருக்கிறோம். இந்த இடத்துடைய ஃபுல் நிலை அவ்வளவும் எடுத்து இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு கல் மட்டும் இருந்துச்சுண்டா இன்ஷா அல்லாஹ் இதை இந்த துண்டை அப்படியே லைப்ரரி ஆக்குறதுக்கு, லைப்ரரி ஆக்கினா உங்களுக்கு தெரியுமா இருக்கும். இந்த மதரசாக்கு இந்த பில்டிங் இருக்குது. இதில் மேலே பிள்ளைகள் உறங்குற தூங்குகிற இடம், இது கீழே பள்ளி, இது தொழுற பள்ளி, இது மேலே பிள்ளைகள் தூங்குகிற இடம், பெரிய வகுப்பு பிள்ளைகள். அடுத்த பில்டிங்கில் சின்ன வகுப்புடைய பிள்ளைகள் தூங்குகிற இடம். அப்போ மொத்தமே இந்த மதரசா கொண்டு 2 இந்த புதிய பில்டிங்கோட சேர்த்து 3 பில்டிங் தான் இருக்குது. மேலே ஆடிட்டோரியம், கீழெல்லாம் வகுப்பறை, ஆகத்தொங்கலில் லைப்ரரி, அதுக்கு பின்னுக்கு புதுசாக கட்டி கொடுத்த கிச்சன் இருக்குது. அல்லாஹ் தஆலாவோட வாழ்க்கையில் பரக்கத் செய்யட்டும். சதகத்துல் ஜாரியா உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி டைரெக்டாக ஹஸ்ரத்தோட கான்டாக்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொடுங்க. இதை 3-4 நாளாக இந்த இடத்துல இருந்து இதை வேலையை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கலுமோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் வாக்கில் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் ஐடியா. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் பரக்கத் செய்யட்டும்.